ஃபைபர் கணவாய் வழியாக உள்ளே வரீங்க. உள்ளே வந்தாங்க யார்? பிராமணர்கள். ஆடு மாடு மேய்க்கிறவங்க தான் நீங்கள், ஓகேவா? ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு பூர்வ குடிகளாக நம்ம இருக்கோம். இதே வந்து இன்னைய வரைக்கும் மெசபடோமிய நாகரிகம் தொட்டு சிந்து சமவெளி நாகரிகம், எகிப்திய நாகரிகம், அந்த இன்னும் என்ன நாகரிகம், இந்த இத்தனை நாகரிகத்தில் இருக்குது. எந்த ஒரு நாகரிகத்திலையும் கோயில் கட்டி கடவுளை வைத்து கும்பிட்டார்கள் என்றது வரலாறு கிடையாது, ஓகேவா? அப்போ இப்போ இந்து குஷ் மலைத்தொடருடைய ஒரு 1600 கிமு 1600 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்தவங்க வந்து உள்ளே வராங்க. அதுக்கு முன்னாடி இந்தியாவில் கோயில்கள் என்று இருந்ததுக்கான வரலாறு கிடையாது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் கோயில் இருந்ததுக்கான வரலாறே கிடையாது. இன்றைக்கி 1000 பேர் சொல்லுவாங்க கோயில் அங்கே இருந்தது, இங்கே இருந்தது, இவ்வளோ வருஷம் பழமையானதுன்னு. ராஜராஜன் கட்டின கோயிலே வந்து இன்றைக்கி வந்து 1007 தான் கட்டியே முடித்தார், ஓகேவா? கிபி 1007. அதனால் பழமையான கோயில்னு அதை தயவுசெய்து நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி சிந்து சமவெளி நாகரிகம் பழமையான நாகரிகம்னா மெசபடோமியா அதோட பழமையான நாகரிகம். அந்த நாகரிகத்திலேருந்து கடவுள் வந்து எந்த ஒரு கோயில்லையும் கட்டி மக்கள் கும்பிட்டதாக, மனிதர்கள் கும்பிட்டதாக வரலாறு கிடையாது, ஓகேவா? அதனால் இவங்க வந்து உள்ளே வந்து நம்ம சமூகத்தில் இருக்கவங்க வந்து எப்பயுமே விவசாயம் செய்கிறது, உழுகுடி இல்லையா, உழைப்பாளர்கள் இல்லையா, உழைப்பால் கொல்லியில் சேத்துல வேலை செஞ்சுக்கின்னு இருக்கும்போது இவங்க வந்து உள்ளே வந்து ஒரு கோயிலை கட்டித்தர சொல்லி அது உள்ளே இருந்து இவங்க போகிறவங்க சேத்துல முளையில் வேலை செஞ்சவங்க வெளியிலே போய் கும்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவனுங்க நாங்கள் உள்ளே இருக்கோம், உள்ளே தான் இருப்போம், வெளியில் இருக்க சேத்தை மிதிச்சுன்னு உள்ளே போகக்கூடாதுன்ற ஒரு இது இருந்து இன்றைக்கி வந்து நீங்கள் உள்ளேயே வரக்கூடாதுன்னு வந்து அவனுங்க ஆக்கிட்டானுங்க. இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆதி காலத்தில் எந்த ஒரு கோயிலும் இல்லாதது நீ கோயிலை கட்டி உள்ளே இருந்துக்கின்னு நாங்கள் தான் கடவுள், கடவுளுக்கு அடுத்து நாங்கள் தான் இப்போ சொல்லின்னு இருந்தாங்க. இன்றைக்கி கடவுளோட நாங்கள் தான் பெரியவங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க, ஓகேவா? இன்றைக்கி எவ்வளோ விஷயம் வந்து கடவுளின் பெயரால் வந்து மிகப்பெரிய கொடுமைகள் வந்து நடந்து தான் இருக்குது. இன்னமும் நாத்திகம் பேசுகிற நாங்கள் ஒரு